அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், நம்முடைய பகைவர்களை, நமக்கு தீமை செய்கிறவர்களை எப்படி டீல் பண்ணணும், டீல் செய்வது எப்படி, அவங்கள எப்படி எதிர்கொள்கிறது, அதை பற்றி யார் யாரெல்லாம் சொல்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து, ஈசா மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ். இதுக்கு பிறகு ஏகனாகி அல்லாஹ் தன்னுடைய இறுதி வேதம் திருக்குரானில் சொன்ன விஷயம், அதாவது நம்ம மீது பகைமை கொண்டவர்களை எப்படி நம்ம டீல் பண்ணணும், அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி அல்லாஹ்வின் 2 தூதர்களும், அதாவது ஈசா மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இயேசு கிறிஸ்து அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதை விட மேலாக அல்லாஹுவே இறுதியாக திருக்குறான்னு சொல்லியிருக்கான். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த விஷயத்தை பார்ப்போம். பீஸ் பி அப்பான் ஹிம் அவர்கள் சொன்னதை பார்ப்போம். ஏன்னா இது என்ன பைபிள்லேருந்து எடுத்து சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க, பனு இஸ்ராயேலின் வாயிலாக கிடைத்த செய்திகளையும் அறிவிங்கள், அதனால் குற்றமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா பின் அமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பைபிள்லேருந்து எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத விஷயம் அதில் இருந்தால் நம்ம சொல்லலாம் அப்படின்ற அர்த்தத்தெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கணும். அதனால் பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து, ஈசா மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக என்ன சொல்லப்பட்டுக்கிட்டு பார்ப்போம். பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயுல 5வது அதிகாரத்தில் 43, 44, 45 வசனங்களை நம்ம படிக்கிறேன். அது பைபிள். இது ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, சொன்னதாக அந்த பைபிள் பதிவு செய்யப்பட்ட விஷயம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உனக்கு அடுத்தவன்னா உனக்கு பக்கத்தில் இருக்கவனை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்கா, உங்களுடைய சத்ருவை, எதிரியை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வேதத்தில். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவாகிய நான், அல்லாஹ்வின் தூதராகிய இயேசுவாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிகள், விரோதிகளை சிநேகிகள் சொல்கிறாங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகிதிகள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், அவங்களுக்காக துவா செய்கின்றார். என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வின் தூதரான இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், துவா கேளுங்க, அவங்களுடைய நேர்வழிக்காக, ஹிதாயத்துக்காக துவா கேளுங்க அப்படின்ற விஷயத்த ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தனது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற மாதிரி பைபிளில் இருக்கு. இப்படி செய்வதனால், எப்படி செய்வதனால், உங்களை சத்துருக்களை சிநேகிகள், உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிகள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், துவா கேளுங்கன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு, பிதானா படைத்தவன் இறைவன் அல்லாஹ், பரலோகத்தில் இருக்கிற அல்லாஹ்வுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அல்லாஹ்வுக்கு மகன் கிடையாது. குல்ஹு அல்லாஹ் அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல் லஹு குஃபுவன். அவர் அல்லாஹ் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவில்லை, அவன் தனித்தவன். அதாவது ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய நல்ல மகனை எப்படி நேசிப்பான், அந்த மாதிரி படைத்த இறைவன் நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்களை நேசிப்பான்ற அர்த்தத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் அல்லாஹ் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தனது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தனது மழையை பொழிய பண்ணுகிறார். அல்லாஹ் நல்லவன் கெட்டவன் எல்லாத்துக்கும் தான் மழை பெய்யுது, நல்லவன் கெட்டவன் எல்லாத்துக்கும் சூரியன் உதிக்குது. அவரை போல பூர்ண சர்க்குணராக இருங்கள் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாங்க. அதாவது சத்துருக்களை சிநேகிகள், பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, அவங்களுக்காக துவா கேட்க சொல்லியிருக்காங்க. இது
ஈசா மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்னதாக பைபிளில் சொல்லப்பட்ட விஷயம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள். இதை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்கள் நல்ல விதமாய் நடந்து கொண்டால் நாங்களும் நல்ல முறையில் நடப்போம், அவர்கள் தீய முறையை மேற்கொண்டால் நாங்களும் தீய முறையில் நடப்போம் என்று கூறி சந்தர்ப்பவாதிகளாக ஆகிவிடாதீர்கள். நீங்கள் சந்தர்ப்பவாதிகளாக ஆகிவிடாதீர்கள். அவன் என்கிட்ட நல்லபடியாக நடந்தால் நானும் அவன்கிட்ட நல்லபடியாக நடப்பேன், அவன் என்கிட்ட மோசமாக நடந்தால் நானும் மோசமாக நடப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தர்ப்பவாதியாக ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மாறாக இவ்வாறு உங்களை உறுதிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வாறு? அதாவது மக்கள் நல்ல முறையில் நடந்தாலும் தீய முறையில் நடந்தாலும் நீங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும். தன்னுடைய உம்மத்து சொல்கிறாங்க, முஸ்லீம் சமுதாயத்தை சொல்கிறாங்க, மக்கள் நல்ல முறையில் நடந்தாலும் தீய முறையில் நடந்தாலும் நீங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும். அவர்கள் நீதி தவறுகிறார்கள் என்பதற்காக நீங்களும் அநீதி இழைத்தல் கூடாது, அவர்கள் மேற்கொள்ளும் நடத்தையை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அநீதியாக நடக்கிறாங்கன்னா நம்மளும் அநீதியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க அநீதியாக நடந்தாலும் நீங்கள் நீதியாக தான் நடக்கணும் அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளர் ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் ஆதாரம் மிஸ்காத். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லவங்களுக்கும் பாவிகளுக்கும் உதவி செய்யுங்க அப்படின்றாங்க. அப்படி சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நல்லவங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்கிறது எங்களால் புரிஞ்சிக்க முடியுது, அதே பாவிகளுக்கு நாங்கள் போய் எப்படி உதவி செய்ய முடியும்? அவன் பாவம் செய்வதிலிருந்து அவனை தடுப்பதன் மூலம் அவனுக்கு உதவி செய்கின்றாங்க. அதே தான் இந்த விஷயம். ஆக அல்லாஹ்வுடைய இரண்டு தூதர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்த்தோம். இப்போ இருவரையும் படைத்த இரண்டு தூதர்களையும் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே தன்னுடைய இறுதி திருக்குர்ஆனில் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அது நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுங்கள், அப்படி செய்வதன் மூலமாக உங்கள் பகையர் கூட உற்ற நண்பர்களைப் போல் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 41 அத்தியாயத்தில் 34 வசனம் சொல்லலாம். நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுங்கள், அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போ பகைவர்கள் கூட உற்ற நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறான். ஆகவே இறை தூதர்களும் ஏகனும் அல்லாஹும் சொன்னபடி நடந்து, அதாவது பகைவர்களுக்கு அவங்க அநீதி இழைச்சா நாங்களும் அநீதி இழைப்போம், அவங்க நல்லது செஞ்சால் நாங்கள் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லாமல், அவங்க அநீதி இழைத்தாலும் அவங்க அநியாயம் செஞ்சாலும் நம்ம நல்லது தான் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று மறுமையில் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஜன்னத்துல் ஃபர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நபிமார்கள், சாலிகள், சித்திகள், ஷஹீதுகளுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற துஆவுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.